இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோன்னாக்கா, அதாவது மொபைல் கோர்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஒரு இடத்துல வண்டி நின்றுருக்கோம், ஒரு வெள்ளை கலர் வண்டி. கரெக்டாக மொபைல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது டிராஃபிக்கில் ஏதாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபைனை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, மொபைல் கோர்ட்டில் போய் கட்டிட்டு வண்டி எடுத்துக்க சொல்லுவாங்க. இதாவது நடைமுறை. இப்போ மொபைல் அட்வொகேட்டுன்னு ஆகிப்போச்சு இந்த ஒரு பேங்க்குக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அட்வொகேட்டை கூட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கேட்டால் பேங்க்லேருந்து வர பேங்க் அட்வொகேட் பணத்தை கட்டுங்கன்றாங்க. எதுக்கு கிரெடிட் கார்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க்கு பர்சனல் லோனுக்கு. ஆதித்யா பிர்லா தான் அந்த பேர் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சேனலில் வந்து பேங்க்கோட பேரெலாம் சொல்லி நான் போடுறேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து படமாக போட முடியாது, வீடியோவாக போட முடியாது. மற்றபடிக்கு வந்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நான் பேர் தான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதனால் மொபைல் அட்வொகேட் கூட கூப்பிட்டு போயிடுறாங்க. எனக்கு கூட ஒரே சந்தேகம். ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி அவங்க வந்து பயந்துட்டாங்க, நாங்கள் அட்வொகேட்லாம் வராங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் வந்துட்டு இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் அட்வொகேட் கவுன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். சம்மந்தமே இல்லை, கோர்ட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. 30 கிலோமீட்டருக்கு இந்த கவுனுக்கான அவசியம் என்ன? முதல்ல ஒரு வழக்கறிஞர் சட்டம்னா சொல்லுதுன்னா, ஒரு வந்து கவுன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அணிய வேண்டிய இடம் வந்து கோர்ட் வளாகத்துக்குள்ளே தான். காவல்துறையினர் எங்கே வேணால் அணியலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கவுனை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அணியணும். இந்த பேண்டு கூட சரி வெளியே அணிய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காகனா ஒரு அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு. ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எல்லா இடத்துலையும் வேலை இருக்கும், பட் ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்றத்தில் மட்டும்தான் வேலை இருக்கும். அதனால் இவங்க மொபைல் கோர்ட்டு மாதிரி மொபைல் அட்வொகேட் தூக்கிட்டு அழைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வருது, இதை நம்ம ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒருத்தர், கடலூர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி சார் வீட்டுக்கு ஒரு அட்வொகேட் வந்திருக்காங்க சார். அட்வொகேட்லாம் வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்களே, நோட்டீஸ் தானே அனுப்புவாங்க அப்படின்னு. இல்லை சார், ஆதித்யா பிர்லாவில் கடன் வாங்கியிருந்தேன் சார், இந்த மாதிரி வந்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க, கேட்டால் அட்வொகேட் வந்திருக்கும், பணம் கட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு அட்வொகேட் மாதிரி வரக்கூடாது, எங்கே ஃபோனை போடு அப்படின்னு. ஃபோனை போட்டோடனே வந்தேன். சார் எங்கேருந்து சார் வரீங்க? சார் நான் ஆதித்யா பிர்லேருந்து வரோம் சார், நாங்கள் லீகல் டீம்லேருந்து வரோம். சரி லீகல் டீம்னு வர்றீங்க, என்ன விஷயம்னா? இல்லை சார் வந்து டியூ கட்டல, ஒரு 6 மாதம் ஆச்சு, இன்னும் கட்டாமல் இருக்காரு, அதனால் வந்து நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிட்டு போகிறதுக்காக வந்துருக்கோம். அதான் 6 மாதம் டியூ வந்து ரெக்கவரி பண்ணிட்டு போகிறதுக்காக வந்துருக்கீங்க. சரி எல்லாம் ஓகே, ஏன்னா இதான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் சார், அதெல்லாம் நீங்கள் வந்து அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். சரி அனுப்பிச்சிட்டு